ஹலோ காய்ஸ், சிறகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரோகிணி பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று பண்ணி விட்டுட்டாங்க. அதாவது மனோஜ் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் ரோகிணி அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இல்லை, இந்த குழந்தைக்கு அப்பா மனோஜ் தான் என்ற மாதிரி சொன்னதும் இல்லாமல் இப்போ மனோஜ் வீட்டுக்கே வந்துட்டாங்க. வரும்போது விஜயா கேட்குறாங்க, ஏய் எதுக்கு இங்கே வந்த என்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே வராமல் வேறு எங்கே போகிறது என்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்கன்னு சொன்னால், அதுதான் உன்னை வேண்டாம்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறனே, என்ன மறந்துட்டியா என்ன? இவ்வளோ நாளும் பயந்துட்டு இருந்த நீ என்ன திடீரென்று இந்த பக்கம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மனோஜ், இந்த கேள்வி நீயே கேட்குறியா? நான் கேட்க வேண்டியதெல்லாம் நீ கேட்டுட்ருக்கிறியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லணுன்னு, ஆமாம் அவன் கேட்பான் தானே என்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆண்டி இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட வீடு, நான் இனிமே இங்கே இருந்து எங்கேயுமே போக மாட்டேன். நீங்கள் விருப்பம்னு சொன்னால் வேறு வீடு பார்த்து போங்க, ஆனால் மனோஜ் எங்கே இருக்கிறானோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன். இது என்னோட முடிவு. இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்கள் என்ன நினச்சிங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் எல்லாம் சரியாயிருமென்று நினச்சிங்களா? அங்கேயுமே ஜெயிக்க போகிறது நான் தான். உங்களோட பக்கத்துக்கு தான் நிறைய தப்பு இருக்குது. அதை நீங்களே ஒத்துக்கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டா பிரச்சனை இல்லை. கேஸையுமே வாபஸ் வாங்கிட்டு உங்களோட வேலையை பார்க்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு இல்லை உன்னில் தான் தப்பு, என்னில் எல்லாம் சரி என்ற மாதிரி பேசிட்டே இருந்தீங்கன்னு வையுங்க, அப்புறமா கோர்ட்டில் நீங்கள் தான் மரியாதை கிட வேண்டி வரும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னடி பண்ணுவ என்ற மாதிரி விஜயா கேட்குறாங்க. அப்படியா, இவ்வளவு நாளும் மனோஜ் எனக்கு மட்டும்தான் பணம் தந்துட்டு இருந்தாங்க, இனிமே என்னோட குழந்தைக்குமே பணம் வேணும் என்ற மாதிரி நான் கேட்க போகிறேன். அப்படி கேட்டால் என்ன தான் பண்ணுவாங்க? உங்களோட பையன் ஒரு 5 லட்சம் ரூபா பணத்தையே அவங்களால சம்பாதிக்க முடியாமல் எத்தனையோ பேர்கிட்ட கடன் வாங்கி தான் இதை கொண்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவங்க மாதம் மாதம் எனக்கான பணத்தை தந்துட்டே இருப்பாங்களா? ரொம்ப கஷ்டம். அதுவும் நான் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. நானாச்சும் அந்த கடையில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சமாவது வீட்டு செலவுக்குரிய பணத்தையாவது சம்பாதிக்க முடியும். ஆனால் இவனால் எதுவுமே முடியாது. நான் சொல்லட்டா, நான் எப்போ இந்த வீட்டில் இருந்து போனனோ அண்டையில் இருந்து இப்போ வரைக்கும் மனோஜ் கடன் தான் வாங்கிட்டு இருந்துறாங்க. என்ன மனோஜ், அது உண்மைதானே என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ரோகிணி, இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும் என்ற மாதிரி கேட்குறாங்க. முட்டாள், நீ இப்படி ஒரு முட்டாளாக இருக்கிறதால தான் இவ இப்படியெல்லாம் உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறா. எவ்வளவு துணிவு பார் அவளுக்கு. உனக்கே தெரியாமல் ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் இருக்கும்போது திரும்ப உன்னை ஏமாற்றி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ இப்போ திரும்பவுமே நீ டிவோர்ஸ் கேஸ் போட்டதுக்கப்புறம் உன்னை மிரட்டிட்டு இருக்கிறான்டா, என்ன அர்த்தம்? அதுக்கு நீ இடம் கொடுத்துருக்குறான்ட அர்த்தம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி விஜயா சொல்லும்போது, ஆண்டி உங்களோட மூளையில் கொஞ்சம் கூட உங்களோட பையனுக்கு இல்லை போல இருந்திருந்தால் இவ்வளோ கஷ்டமெல்லாம் பட வேண்டி வந்திருக்காது. என்ன பண்ணுறது, அதுதான் நான் இருக்கிறேன்ல. மனோஜ், நீ இதை பற்றி நீ கவலைப்படவே தேவையில்லை. அது சரி, இந்த முத்து மீனாவே தங்களோட வாழ்க்கையில் இவ்வளவு ஜெயிச்சுட்டு வரும்போது என்ன மனோஜ், உன்னால் இதெல்லாம் முடியாதா என்ன? ஒருவேளை நான் கூட இல்லாததால் நீ கஷ்டப்பட்டிருக்கலாம், இனிமே அந்த கஷ்டமெல்லாம் உனக்கு வராது மனோஜ் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே கிறிஷுமே உள்ளே வராங்க. யார் இந்த பையன், எதுக்கு இங்கே வரா என்ற மாதிரி மனோஜ் கேட்குறாங்க. என்ன உனக்கு கிறிஷை தெரியாதா? என்ன முத்து, இது கிறிஷ் தான்ன்றது உங்களோட அண்ணனுக்கு தெரியாதா என்ன? இந்த வீட்டில் தான் இருந்தோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது முத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எங்கே பாரு ரோகிணி, நீ நினச்சிட்ருக்கலாம் நீ பண்ணதெல்லாம் சரி, இவங்க பண்ணதெல்லாம் தப்புன்னு நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இங்கே பாரு, நீ தப்புக்கு மேலே தப்பு பண்ணிகிட்டே இருக்கிற. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் தீர்ப்பு வரட்டு, நீ உன்னோட வீட்டில் போயிரு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை மனோஜ் சொல்லணுமே. மனோஜ் சொன்னால் நான் கோர்ட்டில் என்ன போய் சொல்லுவேன்ன்றது மனோஜுக்கு நல்லாவே தெரியும். என்ன மனோஜ், உனக்கு தெரியாதா என்ன? அது சரி, இந்த ரூமில் யார் இருக்கிறது? நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்குது. என்ன மனோஜ் இது, நீ எங்கே தூங்கிட்டு இருக்கிற? இந்த ரூம் எல்லாம் உன்னோடது இல்லையா? இப்போ யார் இதை யூஸ் பண்ணுறது என்ற மாதிரி கேட்குறாங்க. அது எங்களோட ரூம் என்ற மாதிரி மீனாக சொல்கிறாங்க. என்ன மனோஜ் இதெல்லாம், நான் இந்த வீட்டில் இருக்க மட்டும் இந்த பூக்கார் அம்மா இந்த ஹாலில் தான் தூங்கிட்டு இருந்தா. இப்போ எங்களோட ரூமே எடுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அவ்வளோத்துக்கு என்ன பேசவா முடியாமல் நீ இருக்கிற? அது சரி ஆண்டி, நீங்கள் எதுக்கு எப்படி ஒத்துக்கொண்டீங்க? அவங்களுக்கு எதுக்கு ரூம் கொடுத்தீங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே விஜயா அவங்களுக்கு அடிச்சிடுறாங்க. என்னடி பேசிகிட்ருக்குறா, என்ன வேணாலும் பேசலான்னு நினச்சியா? இங்கே பாரு
மீனாவை எனக்கு பிடிக்காது தான். ஆனால் அவள் இந்த வீட்டு மருமகள். ஆனால் உன்னை ஒரு காலமும் நான் இந்த வீட்டு மருமகளாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். முதல்ல வெளியில் போ. என்னது கோர்ட்டில் என்ன சொல்லுவாங்களோ உண்டு தானே நாங்கள் பயப்படமென்று நினச்ச. கோர்ட்டில் என்ன தீர்வு வந்தாலும் பரவாயில்லை, அது அப்புறமா பார்த்துக்கொள்ளலாம், முதல்ல வெளியில் போ என்ற மாதிரி விரட்டுறாங்க. இப்படி விரட்டும் போது அண்ணாமலை சொல்கிறாங்க, விஜயா இங்கே பாரு பேசாம இரு. எதுக்கு மனோஜ் நீ வாயை மூடிட்டுருக்குற? நீ பேச மாட்டியா? இந்த பிரச்சனைக்கு நீ தானே தீர்வு காணணும். அவள் ஒரு குற்றச்சாட்டாக உண்மையில் வச்சுட்டு இந்த வீட்டுக்குள்ளே திரும்பவும் வரணுமென்ட்டு நினைக்கிறா. ஆனால் நீ என்னடான்னு சொன்னால் பேசாமல் வாயை மூடிட்டுருக்குறா, ஏதாவது பேசு என்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்னப்பா பேசுகிறது? அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டேனே, அப்புறமா திரும்ப திரும்ப வந்தால் நான் என்ன பண்ணுறது? நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த 5 லட்சத்தை கொண்டு வந்தேன். ஆனால் இவ என்னடான்னு பார்த்தா டிவோர்ஸை தராமல் திரும்ப இந்த வீட்டுக்கு வந்து இந்த 5 லட்சத்தை தனக்கு எடுக்கலாமன்ட்டு பார்க்குறா. இங்கே பார் ரோகிணி, நான் இந்த பணத்தை தரவே மாட்டேன். இது கனகாவோட பணம். என்னது கனகாவோட பணமா? யார் அந்த கனகா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவா? அது கனகான்ற ஒரு கடை வச்சிருக்கிறவங்கண்ட பணம். அவங்க தான் என்னோட ஃப்ரெண்டு, அவங்க பணம் தந்தாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ், நீ யார், எப்படிப்பட்டவன், எப்படியெல்லாம் போய் சொல்லுவ? எல்லாம் உன்னோட அம்மாவுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு நல்லாவே புரியும். அதனால் இந்த பொய் சொல்கிறதை என்னோட நிறுத்திடு சரியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ விஜயா சொல்கிறாங்க, மனோஜ் என்னடா பார்த்துட்ருக்குற, முதல்ல அவளை வெளியில் போய் சொல்லு, இல்லைன்னு சொன்னால் நான் அவளை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுடுவேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இருங்கம்மா, நானே அவளை போய் சொல்கிறேன், இப்படியான நேரத்தில் அவளை தள்ளியெல்லாம் விடக்கூடாது, நான் போய் சொல்கிறேம்மா என்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ மனோஜ் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரோகிணியை வீட்டுக்கு போக சொல்கிறாங்க. மனோஜ், நான் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் நீயுமே வரணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நான் வாரேன், நீ போயிடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடா நீ அந்த வீட்டுக்கு வாரான்னு சொல்கிற, எதுக்குடா நீ அங்கே போகணும்? இல்லைம்மா, அவளுக்கு பணம் கொடுக்கணுமல்ல, அதை நான் இன்றைக்கு கொடுத்துட்டு வந்தேன், அதை இப்போவே கொடுத்து அனுப்பு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் என்னட்ட பணம் இல்லையம்மா, எப்படி கொடுக்குறது? அதுதான் 5 லட்சம் வாங்கிட்டு வந்தால, அதில் 25,000 ரூபா பணத்தை கொடுத்து விடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது முத்து சொல்கிறாங்க, சரியாக போச்சு, இவன் எவ்வளோ வட்டிக்கு இந்த பணத்தை வாங்கிட்டு வந்தானோ தெரியாது, பாலர்காரி இந்த 5 லட்சம் பணம் முடியும் மட்டும் விட்டு வைக்கவே மாட்டான், வசமாக மாட்டிட்டான் இந்த மனோஜ். என்னடா இது, ஏண்டா இப்படி இருக்கிற என்ற மாதிரி கேட்குறாங்க. வேறு என்ன பண்ணுறது, அவள் பணம் தர சொல்லி கேட்குறா, அம்மாவோ ரோகிணியோ வீட்டுக்கு விட மாட்டேன்னு சொல்கிறா. ஆனால் இந்த பணம் என்னோடது இல்லைன்னு எனக்கு தான் தெரியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னோட பணம் இது இல்லைன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், சரியா, நீ கொடுத்துட்டு வா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு சொன்னால், சிந்தாமணி தெருவால் காரில் போயிட்டுருக்குறாங்க. போயிட்டுருக்கும்போது அவங்கள்ட்ட பொண்ணு ரொம்ப களைப்போட நடந்து வாரதை பார்த்துட்றாங்க. இது என்னோட பொண்ணாச்சு, இவன் என்ன பண்ணுறா என்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது ஓஹோ, இப்போ தான் இவங்களுக்கு வேலை இல்லையே, அதனால் வேலை தேடிட்டு அலையிறா போல இருக்குது. சரி, இவளை விட்டு வைக்கக்கூடாது, எங்களை வேண்டாண்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனவ இப்போ வேலை இல்லாமல் அலைஞ்சிட்ருக்கிறா. கல்யாணமாகி ஒரு வாரம் கூட ஆகலை, அதுக்கிடையிலே வேலை தேடி அலைய வச்சுட்டான் அவன் என்ற மாதிரி அவங்க நினச்சிட்டு, எங்கப்பா டிரைவர் கொஞ்சம் காரை திருப்பு என்ற மாதிரி சொல்கிறாங்க. டிரைவருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட பொண்ணுக்கு முன்னால் காரை கொண்டு விடுறாங்க. காரை பார்த்ததுமே தெரிஞ்சிட்டுது அவங்கள்ட பொண்ணுக்கு, இது அம்மாவோட காராச்சே என்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு மீனா வந்துட்டாங்க. அக்கா என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, எங்கே போயிட்டு வாரீங்க என்ற மாதிரி மீனா கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வரேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, உங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும், ஆனால் ஒரே ஒரு கவலை, நீங்கள் ரொம்ப வசதியாக இருந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோன்னு எனக்கு கவலையாக இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் சிந்தாமணி அந்த இடத்துக்கு வராங்க. என்ன மீனா, நீ நினச்சது சாதிச்சிட்டியா? என்ன ரேகா, இந்த மாதிரி ஒரு நிலைமை வருமெண்டு ஆரம்பத்திலே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த கல்யாணமே வேண்டாம் என்று சொல்லும்போது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அம்மா எதுக்கு சொல்கிறாங்கன்னு சொல்லி. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், அடுத்தவங்க இந்த பணத்தில் ரொம்ப வசதியாக இருக்கலான்னு நினச்சி தான் உன்னை கல்யாணம் பண்ண வந்தாங்க. ஆனால் அதுதான் நாங்கள் இந்த பணமும் உனக்கு தரலே, உடனே உன்னை வேலைக்கு போ, நீயே சம்பாதிச்சு உன்னோட வாழ்க்கையை பாருண்டு அனுப்பிட்டானா உன்னோட புருஷன் என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, அப்படி எதுவுமே நடக்கலை,
பிடிக்கல. இங்க பாருங்க சத்யா என்ன நல்லா தான் பார்த்துக்கொள்றாங்க. நீங்க நினைக்கிற மாரி அவங்க மோசமானவங்க கிடையாதம்மா என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படித்தான் ரேகா இருக்கும். இப்பதானே ஆரம்பம். அதனால அப்படித்தான் இருக்கும். பாரு யாராவது கல்யாணமாகி 1 வாரத்திலேயே எங்கேயாவது வேலைக்கு போண்டு அனுப்புவாங்களா? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா சத்யா என்ன வேலைக்கு போக சொல்லியே சொல்லல. அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நான் வந்து வீட்ல இருக்க போர் அடிக்குதுன்ட்டு எங்கேயாவது வேலைக்கு போனா நல்லா இருக்குமான்ட்டு நெனச்சேன். அவ்வளோதான். நான் வேலைக்கு போகணுமென்டெல்லாம் அவசியமே கிடையாது. ஓ! அவசியம் இல்லைன்னு சொன்னா, அவ்வளத்துக்கு உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சம்பாதிச்சு வச்சிருக்கிறானோ? அவனே வந்து எங்கட கம்பெனியில வந்து கூலிக்கு நின்றவன் தானே! அப்படி இருக்கும்போது அவன்ட்ட எங்க இருக்க போது பணம்? அது மட்டும் இல்லாம உன்னோட கல்யாண செலவு, அந்த செலவு, இந்த செலவுன்னு சொல்லி நிறைய பேர்ட்ட கடன் வாங்கியிருப்பான். இப்ப அந்த கடன குடுக்க முடியாம தவிச்சிட்டுருப்பான். அதனால தான் வேலைக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான் போல இருக்கு கடன் வாங்குறதுக்கு. அது தெரியாம நீ வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரம்மா உனக்கு கார்ல போய் தான் பழக்கம். இப்படி நடந்து போயெல்லாம் பழக்கமே இல்ல. பக்கத்து தெருவுக்கு போறதா இருந்தாலும் கார் எடுத்துட்டு தான் போவ. ஒரு வாரத்துக்கு ஒவ்வொரு கார கொண்டு போற மாரி இந்த வீட்டுல வசதி இருந்திருக்கு. வசதி நீ என்ன மாரி கேட்குறியோ அதுக்கேத்த மாரி உன்னோட அப்பா அமைச்சு தந்திருந்தாங்க. அப்பா இந்த கார் பிடிக்கலப்பான்னு சொன்னா அடுத்த மாசமே இன்னொரு புது கார் வாங்கி தர நிலையில எங்கட குடும்பம் இருந்தது. இப்ப என்னம்மா உனக்கு ஒரு கார் கூட இல்லாமலா இருக்கிற என்ற மாரி வந்து கேட்குறாங்க. அது சரி உனக்கு வேலையே இல்ல. அப்புறமா காரை வச்சு என்ன பண்றது? எங்க போறது? பெட்ரோல் எல்லாம் எப்படி வந்து காருக்கு போடுறது? என்ற மாரி வந்து சொல்றாங்க. அம்மா இங்க பாருங்க அதுதான் என்ன வேண்டாண்டு விட்டுட்டீங்களல்ல. அப்புறமா எதுக்கம்மா இப்படி நக்கல் பேச்செல்லாம் பேசுறீங்க? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. இங்க பாரு ரேகா நாங்க ஒண்ணும் உன்ன வேண்டாண்டு விடல. நீ தான் எங்கள வேண்டான்னு சொல்லி இந்த பூக்கார குடும்பத்திட்ட வந்திருக்கிற என்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏம்மா அவங்கள நக்கலா பேசுறீங்க? அவங்க நல்லவங்க தானம்மா என்ற மாரி வந்து சொல்றாங்க. இங்க பாரு ரேகா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ எந்த காலத்துலேயும் இவங்கள நான் எங்களோட குடும்பமாக ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை, உன்னையுமே ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. என்றைக்கு நீ வந்து வரமாட்டேன்னு அடம் பிடிச்சியோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன். இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட போகிறா போல இருக்குது. கஷ்டப்பட்டு பார்க்கட்டும். இனிமேல் இவளுக்கு இறக்கப்படவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த கோலத்தில் உன்னை பார்ப்பேன்ண்டு நான் நினைக்கவே இல்லை ரேகா. அது இவ்வளோ சீக்கிரமாக பார்ப்பேன்ண்டு நினைக்கவே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து சத்யாவுமே அந்த தெருவால் வந்து வாராங்க. அவங்க வரும்போது என்ன உன்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்ன இந்த வாராரு பாரு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சத்யா எங்கே போயிட்டு வாரீங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. வேற எங்கே போயிருப்பாரு? கடன் வாங்க போயிருப்பாரு. கேளு. சரி நான் போயிட்டு வரேன். உன்னோடையெல்லாம் என்ன பேச்சு எனக்கு? எங்களை வேண்டான்ட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போனவ தானே நீ என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சிந்தாமணி இவங்களோட திமிரா பேசிட்டு காரில் போய் அழுதுகிட்டே போகிறாங்க. இந்த பொண்ணு எப்படியெல்லாம் வளர்ந்துச்சு, எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து இந்த பொண்ணுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்கள்ட அப்பா. ஆனால் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா. இன்றைக்கு தானும் கஷ்டப்பட்டு எங்களோட மனசையும் கஷ்டப்பட்டு ச்சே என்ன பொன்னிவா என்ற மாதிரி வந்து அழுதுகிட்டே போகிறாங்க. போகும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஃபோன் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி என்ன உன்னோட குரல் ஒரு மாதிரி இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கு ரேகா பார்த்தேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எங்கே பார்த்த? ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது வந்தாளா? ரெஸ்டாரண்ட்டுக்கு வாரதுக்கு பணம் யார் கொடுக்குறது? அவள்கிட்ட பணம் தான் இல்லையே. அது இதுக்கு முன்னாடியெல்லாம் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவா. இப்போ வீட்டில் சாப்பிட்றக்கே அவൾക്ക് வக்கில்ல, இதில் ரெஸ்டாரண்ட்டில் வேறு சாப்பிடுவாளா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன என்ன சிந்தாமணி இப்படி சொல்கிற? என்னோடய பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுறாளா என்ன என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆமாங்க அவள் வேலை எதுவுமே இல்லாமல் ரோட்டாக சுற்றிட்டு இருக்கிறா. எங்கே வேலை கிடைக்குமெண்டு. அதே மாதிரி அவனும் எங்கே ஆறிட்ட கடன் வாங்கலாம்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ சீக்கிரம் இவன் நடுத்தெருவுக்கு வருவான்ட்டு நான் கனவில் கூட கண்டதில்லை. ஆனால் இப்படி பண்ணிட்டா இந்த பொண்ணு. படித்த பொண்ணு தானே. ச்சே கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது வந்து அங்கே விஜயான்ற வீட்டில் ரோகிணி வந்து நான் இனி இங்கே தான் இருப்பேன் என்ற மாதிரி வந்து அட்டகாசம் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் யாரோட வாழ்க்கை கேள்விக்குறியாக போகுது, எப்படி ரோகிணி தன்னோட வாழ்க்கையில் தப்ப போகிறாங்க, எப்படி ரேகா வந்து தன்னோட வாழ்க்கையை சரிப்படுத்த போகிறாங்கன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே தேங்க்யூ பாய்.